புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானத்தின் பாகங்கள் அகற்றி அப்புறப்படுத்தப்பட்டது. கீரனூர் பகுதியில் சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானத்தை வான்வழி போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தின் இறக்கை உள்ளிட்ட பாகங்கள் அகற்றப்பட்டு லாரி மூலம் சேலம் கொண்டு செல்லப்பட்டது. சேலத்திலிருந்து காரைக்குடி நோக்கிச் சென்ற சிறிய வகை விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீரனூர் அருகே சாலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் 220க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மதவாதம் இருக்கும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் என தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஓட்டுகளை வைநாட்டு ஓட்டுகளை இஸ்லாமிய சமுதாய சகோதரருடைய ஓட்டுகளையும் கிறிஸ்துவ சமுதாய சகோதரருடைய ஓட்டுகளையும் வாங்குவதற்காக மக்களுக்கு பிரிவினையை தூண்டுகின்ற வழக்கத்தை தான் திமுக செய்து வருகிறது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கும் என்றைக்கும் துணையாக எடப்பாடி இருக்கக்கூடியவர் அதிமுக தலைவர்கள் காலத்திலே இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட்டது. புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்பக்குளத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தன. குளத்தில் ஆழமாக மண் எடுத்ததாலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையாலும் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் வலுவிழந்தது. மேலும் ஆங்காங்கே மதில் சுவரில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு அதிக காசநோய் பாதிப்புகள் ஏற்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மொத்த பாதிப்புகளில் 67 விழுக்காடு பாதிப்புகள் இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சீனா, பாகிஸ்தான், நைஜீரியா, காங்கோ ஜனநாயக குடியரசு, வங்கதேசம் ஆகிய நாடுகளில் பதிவாகியுள்ளது தெரியவந்திருக்கிறது. இந்தியாவில் 25 விழுக்காடு பாதிப்புகளும், இந்தோனேஷியாவில் 10 விழுக்காடு பாதிப்புகளும், சீனாவில் 6.3 விழுக்காடு பாதிப்புகளும் பதிவாகியுள்ளன. நைஜீரியாவில் 4.8 விழுக்காடும், காங்கோ ஜனநாயக குடியரசில் 3.9 விழுக்காடும், வங்கதேசத்தில் 3.6 விழுக்காடு பாதிப்புகளும் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. காலநிலை அபாய குறியீடு 2026 வெளியாகி இருக்கிறது. அதீதமான வெப்பம், தொடர் கனமழை, மோசமான வெள்ளங்கள் போன்றவைதான் நாம் வாழும் காலத்தின் யதார்த்தம் என்பது இந்த குறியீட்டின் மூலம் உணர முடிகிறது. 1995 காலநிலை மாற்றம் காரணமாக இதுவரை 8,32,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். $4.5 டிரில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 1995 2024க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட 10 நாடுகளில் இந்தியாவும் இடம் பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க செய்தி நிறுவனங்களுக்கு கூகுள் நிறுவனம் மில்லியன் கணக்கில் பணம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு செய்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்காரிதம் சார்புகளை நீக்குவதாகவும் கூகுள் உறுதியளித்துள்ளது. இந்த முடிவு உள்ளூர் செய்தி நிறுவனங்களுக்கு ஊக்கமாக அமையும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க செய்தி நிறுவனங்கள் தங்கள் உள்ளடக்கத்திற்காக உரிய சன்மானத்தை பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. லக்னோ அணி வீரர் ஷர்துல் தாக்கூரை மும்பை அணியை டிரேடிங் முறையில் வாங்கியுள்ளது. ஐபிஎல் தொடரின் 19வது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வீரர்களுக்கான ஏலம் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் டிரேடிங் முறையில் வீரர்களை அணிமாற்றம் செய்யும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன்படி லக்னோ வீரர் ஷர்துல் தாக்கூரை மும்பை அணி டிரேடிங் முறையில் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. அதேபோல குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து ஷெர்ஃபேன் ரூதர்போர்டை 2 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் விளையாடுவதை ரோஹித் சர்மா இன்னும் உறுதி செய்யவில்லை என மும்பை அணியின் தேர்வுக்குழு தலைவர் சஞ்சய் பாட்டீல் தெரிவித்திருக்கிறார். ரோஹித் சர்மாவிடமிருந்து எந்த தகவலும் இதுவரை தமக்கு வரவில்லை என்று கூறியுள்ள அவர்,
ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக விளையாடினால் அது இளைஞர்களுக்கு நல்ல விஷயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ரோஹித் சர்மா விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் விளையாட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இஸ்லாமாபாத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் நடைபெற இருந்த இலங்கை ஜிம்பாப்வே முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடர் மாற்றப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக போட்டிகள் நடைபெற இருந்த லாகூருக்கு பதிலாக அனைத்து ஆட்டங்களும் தற்போது ராவல்பிண்டியில் மட்டுமே நடக்கும். தொடக்க ஆட்டமும் ஒரு நாள் தள்ளி நவம்பர் 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு தொடர விரும்பாத இலங்கை வீரர்கள் அந்நாட்டு வாரியமும் தூதுவரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தியுள்ளனர். ஜெர்மனிய கார் தயாரிப்பு நிறுவனமான ஆடி தனது முதலாவது F1 காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு F1 கார் பந்தயத்தில் ஆடி நிறுவனம் பங்கேற்க உள்ளது. அதனை முன்னிட்டு இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மெல்போர்னில் நடைபெறும் பந்தயத்தில் இந்த கார் களமிறங்கும் எனவும் ஆடி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான OpenAI GPT 5.1 அறிமுகப்படுத்தியிருக்கிறது. GPT-5 5.1 என்ற வடிவம் நன்கு உரையாடும் என்றும் மேலதிக நட்பாக இருக்கும் என்றும் OpenAI இணை நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான சாம் ஆல்ட்மேன் தெரிவித்திருக்கிறார். GPT 5.1 இன்ஸ்டன்ட், GPT 5.1 திங்கிங் ஆகிய 2 வடிவங்களில் GPT 5.1 வெளியாகியிருக்கிறது. இதன் செயற்கை நுண்ணறிவு மேம்பாடுகளும் சிறப்பாக உள்ளதாக ஆல்ட்மேன் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கான ஆரம்ப கட்ட ஆய்வறிக்கையை மத்திய நீர் ஆணையத்திடம் கர்நாடகா வழங்க வேண்டும் என்றும் அதனை இறுதி செய்வதற்கு முன்பு தமிழகத்திடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல், மேகதாது அணை கட்டுவது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்றார். இந்த வழக்கில் தமிழகம் தரப்பில் ஆரம்ப கட்ட ஆய்வறிக்கை என்பதை அணை கட்டுவதற்கானதுதான். அப்படி கட்டப்பட்டால் லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தமிழகத்தின் ஆட்சேபனைகளை மத்திய அரசிடம் அல்லது உரிய அமைப்பிடம் எடுத்து வைக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேகதாது அணை தொடர்பாக ஆரம்ப கட்ட ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினர். உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு கடைபிடிக்கவில்லை என்றாலோ, தமிழகத்திற்கு உரிய நீரை பிலிகுண்டுலுவில் வழங்கவில்லை என்றாலோ அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என கூறினர். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு புதுவை, கேரள மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது தொடர்பாக தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மேகதாது வழக்கில் திமுக அரசு கடுமையான வாதங்களை வைக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் தமிழகத்தின் உரிமையை மீட்க திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வெளிவரும் செய்திகளில் எள்ளளவும் உண்மையில்லை என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு ஒருபோதும் நம் விவசாயிகளின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசிடம் கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் கர்நாடக அரசு எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசின் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ்நாடு அரசு முனையிலேயே கிள்ளி எறியும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உறுதிபட தெரிவித்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி என்பதற்காக தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக, பாஜக மற்றும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக அணிதிரண்டு நிற்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு சில கட்சிகள் தமிழகத்தின் நலனை விட்டுக் கொடுத்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு கல்லை கூட எடுத்து கர்நாடக அரசு வைக்க முடியாது. இதை நாங்களே எதிர்த்து போராடுவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாடு மக்கள் உரிமைக்காக களத்தில் நின்று போராடுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இன்னும் 12-13 மணி நேரங்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பார்ப்போம். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களை வழங்கும்
அகவிலைப்படியை 3% உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் அகவிலைப்படி 58% உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த அகவிலைப்படி உயர்வால் 16 லட்சம் பேருக்கு 1829 கோடி கூடுதலாக செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி இருந்தும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப் பெறாதவர்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்கும் வகையில் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த வகையில் போடி நாயக்கனூர் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய ஸ்டாலின் இந்த முறை கட்டாயம் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் எனவும் கண்டிப்புடன் அறிவுறுத்தினார். ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது சமூக வலைதள பதிவில் அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் ஆம்னி பேருந்து தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி முதல் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காலம் தாழ்த்தாமல் அரசு அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் பிஎல்ஓக்கள் மனுக்கள் கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குவதற்கு மாறாக திமுக நிர்வாகிகள் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். இப்போ உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லும்போது இங்கே ஆளும் இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது இன்றைக்கு ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு அந்த பணி செய்கின்றார்கள். வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருபவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கூறியுள்ளார். சென்னை கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட செயலர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு பேட்டியளித்த பிரேமலதா அரசு சட்டம் ஒழுங்கை இரும்புக்கரம் கொண்டு நிலைநாட்ட வேண்டும் எனவும் பெண்கள் இரவு நேரங்களில் தனியாகவோ தங்களுக்கு சம்பந்தமில்லா இடங்களுக்கோ செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். நார்த் இந்தியாவிலிருந்து இங்கே வர்றவங்க வேலைக்கு வேணா வாங்க, ஆனால் அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு உரிமை கொடுக்கறது நிச்சயம் தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கி யார் ஒர்க் பண்ணுறாங்க அதிகமாக, சென்னை உட்படன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு பேர் உண்டு. எனவே வாங்க, வேலை செய்யுங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக்கங்க. பட் ஓட்டு என்பதை அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் செய்கிறது தான் சரியா இருக்கும். கட்சியிலிருந்து ₹1 கூட தாம் பெற்றதில்லை என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். இதுகுறித்து பேசியுள்ள அவர் சுயமாக தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை கவனிப்பதாக தெரிவித்துள்ளார். தாம் தொழில் செய்யக்கூடாது என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு SIR பொறுப்பாளராக உள்ளதால் அங்கு செல்வதற்கும் சொந்த பணத்தை செலவு செய்வதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்ட பரிந்துரைகளை வழங்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டாக்டர் V பழனிக்குமார், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ராமநாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த ஆணையம் ஜனவரி தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர்
தம் வாழ்வின் முத்தான 3 தருணங்களை பகிர்ந்து கொண்டார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தேசிய அணிக்கான ஜெர்சியை முதன்முறையாக அணிந்தது, இந்திய அணிக்காக ஆடி உலகக்கோப்பையை கையில் ஏந்தியது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 171 ரன்களை குவித்து ஆகியவற்றை முக்கியமான விஷயங்களாக பட்டியலிட்டார். உலகக்கோப்பையை வென்றபோது நடிகர் ரஜினிகாந்த் தம்மை பாராட்டியது மிகுந்த உற்சாகத்தை தந்ததாகவும் ஹர்மன்பிரீத் கவுர் கூறினார். சென்னையில் தனக்கு பிடித்தமான உணவு தோசை என்றும் சுவைப்பட பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் போட்ஸ்வானாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இந்தியா போட்ஸ்வானா இடையேயான வனவிலங்கு பாதுகாப்பு பங்களிப்பில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. போட்ஸ்வானாவின் கான்சி பிராந்தியத்திலிருந்து பிடிக்கப்பட்ட சீட்டாக்கள் இந்தியா மற்றும் போட்ஸ்வானாவைச் சேர்ந்த நிபுணர்களால் தனிமைப்படுத்தும் வசதிக்குள் விடுவிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் கட்டடத்தின் கீழ் போட்ஸ்வானா 8 சீட்டாக்களை இந்தியாவுக்கு பரிசளிப்பதை குறிக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததற்காக இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 328 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருக்கிறார். மேலும் 41 இழுவை படகுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான அனலைத்தீவு பகுதியில் மீன்பிடித்ததற்காக நவம்பர் 10ஆம் தேதியன்று 14 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக இலங்கை சிறையில் உள்ள 128 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 43 நாட்கள் நீடித்த அமெரிக்க அரசின் நிதி முடக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அரசுக்கு நிதி ஒதுக்கும் மசோதா தோல்வியடைந்ததால் அந்நாட்டு அரசு முடங்கியது. இந்நிலையில் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக செலவின மசோதா கொண்டுவரப்பட்டது. அமெரிக்க அரசுக்கு ஜனவரி 30ஆம் தேதி வரை நிதியளிக்கும் இந்த மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செனட் அவையில் நிறைவேற்றப்பட்டு இருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் அவையிலும் நிறைவேறியது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 222 பேரும் எதிராக 209 பேரும் வாக்களித்தனர். குறிப்பாக 6 ஜனநாயக கட்சியினர் மசோதாவிற்கு வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார். இதன் மூலமாக அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய அரசு முடக்கம் முடிவுக்கு வந்திருக்கிறது. டொரண்டோவிலிருந்து டெல்லி வந்த ஏர் இண்டியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 11:30 மணி அளவில் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் வந்தது. விமானம் டெல்லி வந்து இறங்க 4 மணி நேரம் இருந்த நிலையில் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. விமானம் எந்தவொரு அசம்பாவிதமும் இன்றி தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மிரட்டல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு எடியூரப்பா தனது 17 வயது மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக பதியப்பட்ட போக்சோ வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் எடியூரப்பா மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. தகுதியுடைய ஏழை குடும்பங்களுக்கு 2029ஆம் ஆண்டிற்குள் வீடு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். அன்னமயா மாவட்டத்தின் தேவக்குடி பள்ளியில் பயனாளி ஒருவரின் புதுமனை புகுவிழாவில் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தொழில் வளர்ச்சி மூலம் ஆந்திராவில் வறுமையை ஒழிக்க சபதம் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். குளிர்கால மாசுகளால் ஹைதராபாத் நகர் முழுவதும் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக தெலங்கானா மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஹைதராபாத்தில் காற்றின் தர குறியீடு நவம்பர் 5ஆம் தேதி 83ஆக இருந்த நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி அது 178 என்ற அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் கூடுதல் பாதுகாப்போடு இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 4 இல் 3 இந்தியர்கள் காலநிலை மாற்றம் தங்கள் வாழும் பகுதியை பாதிப்பதாக கருதுகின்றனர்.
அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட பியூ ரிசர்ச் சென்டர் இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில் உள்ளிட்ட 9 நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் காலநிலை மாற்றம் குறித்த பொதுமக்கள் கருத்துக்களை சேகரித்தது. இதுகுறித்து தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தரவு பகுப்பாய்வு செய்துள்ளது. 75 விழுக்காடு இந்தியர்கள் காலநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு தங்கள் அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாக இந்த பகுப்பாய்வு கூறுகிறது. 18 வயதினர் முதல் 50 வயதை கடந்தவர்கள் வரை அனைத்து வயது பிரிவு இந்தியர்களும் காலநிலை மாற்றத்திற்கேற்ற வாழ்வியல் தகவமைப்புக்கு தயாராக உள்ளனர். காலநிலை மாற்றத்தால் தாங்கள் வாழும் பகுதி பாதிக்கப்படவில்லை என்றவர்களும் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க விரும்புவதாக கூறியுள்ளனர். மேலும் 70 விழுக்காடு இந்தியர்கள் உலக நாடுகளால் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சபரிமலை மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி வரும் 24ஆம் தேதி சார்லப்பள்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் 25ஆம் தேதி கோட்டயத்திலிருந்து சார்லப்பள்ளிக்கு ரயில் இயக்கப்படுகிறது. அத்துடன் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை திங்கட்கிழமை தோறும் கச்சுக்குடாவிலிருந்து மதுரைக்கும், மறுமார்க்கத்தில் புதன்கிழமைகளில் மதுரையிலிருந்து கச்சுக்குடாவுக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நர்சாப்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு புதன்கிழமையும், திருவண்ணாமலையிலிருந்து நர்சாப்பூருக்கு வியாழக்கிழமையும் சிறப்பு ரயில் இயக்கப்படும். மேலும் ஹைதராபாத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மகளிர் டென்னிஸ் அணி பெங்களூருவில் நடைபெறும் பில்லி ஜீன் கிங் கோப்பை பிளே ஆஃப் சுற்றில் நெதர்லாந்து மற்றும் ஸ்லோவேனியா அணிகளை எதிர்கொள்கிறது. குவாலிஃபயர் சுற்றுக்கு முன்னேற இதுவே இந்தியாவின் முதல் வாய்ப்பு. நாட்டின் முதல் நிலை வீராங்கனையான சஹஜா யமலப்பள்ளி அணிக்கு தலைமை தாங்குகிறார். ரவுண்ட் ராபின் போட்டிகளில் சனிக்கிழமை ஸ்லோவேனியாவையும், ஞாயிற்றுக்கிழமை நெதர்லாந்தையும் இந்தியா எதிர்கொள்கிறது. குழுவில் வெல்லும் ஒரு அணி மட்டுமே அந்த ஆண்டு நடைபெறும் குவாலிஃபயர் சுற்றுக்கு செல்லும். தமிழ் சினிமாவின் பிரபல கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரான்ஸ் அரசின் தூதர் இந்த விருது பட்டயத்தை வழங்கி பாராட்டினார். விருது விழா நடைபெற்ற அதே வளாகத்தில் தோட்டாதரணியின் ஓவிய கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். நடிகர்கள் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் உள்ளிட்டோரை தொடர்ந்து செவாலியே விருதை தோட்டாதரணி பெற்றிருக்கிறார். ஒடிஷாவில் புதிய ரயில் வழித்தடங்களை அமைக்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. தலைமைச் செயலர் மனோஜ் அஹூஜா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தால்சேரில் புதிய ரயில் வழித்தடங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் நிலக்கரி ஏற்றுமதி மற்றும் மாநில பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டிலேயே இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் நகரில் உள்ள துஹாய் பகுதியில் தண்டவாளத்துக்கு இடையே மின் உற்பத்திக்காக சூரிய மின் தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இயற்கைக்கு உகந்த வளம் குன்றா போக்குவரத்து முறைகளை முன்னெடுக்கும் முயற்சியாக தேசிய தலைநகர பிராந்திய போக்குவரத்து கழகம் இதனை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு வாரணாசியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தண்டவாளத்துக்கு இடையே சூரிய மின் தகடுகள் சமீபத்தில் பொருத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் வந்தே பாரதம் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம் திருச்சி தேசிய மாணவர் படை குழு தளபதி கர்னல் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் கடற்படை, கடலோர காவல்படை, தமிழக காவல்துறையினர் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் நிறைவாக அனைவரும் ஒருமித்து வந்தே பாரதம் பாடலை பாடினர். ஆதிக்கிய விலங்குகளை அகற்றுவதற்காகவும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் நோக்குடன் கோவை கொடிசியா மைதானத்தில் 2 நாள் கருத்தரங்கு தொடங்கியுள்ளது. கொடிசியா பாதுகாப்பு புதுமை மற்றும் ஆடல் இன்குபேஷன் மையம் சார்பில் நடைபெறும் கருத்தரங்கில் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. மேலும் ராணுவத்தின் உள்நாட்டு உற்பத்தி, கொள்முதல், உற்பத்தியாளர் பதிவு செய்முறை, நிதி வசதிகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. இந்த கருத்தரங்கை பாதுகாப்பு உற்பத்தியாளர் பதிவு இயக்குநர் மனோகரன் தொடங்கி வைத்தார். கடல்வாழ் உயிரினங்களில் மனிதர்களுடன் நெருங்கி பழகும் தன்மை கொண்டது டால்பின்கள் என அறிந்திருப்போம். ஆனால் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அஷ்டமுடி ஏரியில் மீனவர்களுக்கும் டால்பின்களுக்குமான உறவு பாலம் நம்மை வியக்க வைக்கிறது. நீலவானம், கரையோர தென்னை மரங்கள் என இயற்கை எழிலை கொட்டிக் கொடுக்கும் இந்த ஏரி பகுதியில் டால்பின்கள் இருக்கின்றன. டால்பின்களும் அவை எழுப்பும் ஒருவிதமான கீச்சோசையும்
சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்தும். இந்த ஏரியில் காணப்படும் இந்தோ பசிபிக் ஹம்பேக் வகை டால்பின்கள் மற்றும் மீனவர்களிடையே உள்ள வியக்க வைக்கும் உறவை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தி வருகின்றனர். அரிய வகையான இந்த தொடர்பில் டால்பின்கள் மீன் கூட்டங்களை, குறிப்பாக மலர் மீன்களை கரையோரத்தை நோக்கி அல்லது மீனவர்கள் வலை வீசும் பகுதியை நோக்கி விரட்டி வரும். இதன் மூலம் மீனவர்களும் டால்பின்களும் அதிகப்படியான வேட்டையை பெறுகின்றனர். டால்பின்களின் உதவியோடு மீன்பிடிக்கும் இத்தகைய கூட்டுறவு உலகளவில் பிரேசில் மற்றும் மியான்மர் போன்ற சில பகுதிகளில் மட்டுமே இருக்கிறது. இந்த தனித்துவமான நிகழ்வை ஆய்வு செய்ய ஓரியன் மாநில பல்கலைக்கழகம் மற்றும் கேரள பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை மேற்கொண்டுள்ளன. இந்த ஆய்வு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான சிக்கலான கூட்டுறவு எவ்வாறு பல்வேறு சூழல்களில் பரிணாமம் அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுவதோடு அஷ்டமுடி ஏரியை உலகளவில் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் தளமாக உயர்த்த உதவுகிறது. தேசத்தின் பாதுகாப்பு கருதி சீன எல்லையில் இந்திய விமானப்படை அமைத்துள்ள தளம் செயல்பாட்டுக்கு வந்தது. கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லைக்கோடு அருகே உள்ள நியோமா விமானப்படை தளத்தை முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 13,710 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பாங்காங் சோ போன்ற முக்கிய பகுதிகளுக்கு மிக அருகில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுமார் 230 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்ட இந்த தளத்தின் ஓடுபாதை 2.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக C-130 சூப்பர் ஹெர்குலஸ் போன்ற பெரிய போக்குவரத்து விமானங்கள் தற்போது இங்கு எளிதாக தரையிறங்கி படைகள், தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களை விரைவாக எல்லைப் பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடியும். மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இங்கிருந்து போர் விமானங்களை இயக்க தேவையான கட்டமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன.